இயேசுவில் அன்புக்குரியவர்களை, அன்பு வாழ்ந்தால் இறைவன் வெளிப்படுவார். இன்று அன்பு வாழ்ந்தால் இறைவன் வெளிப்படுவார் என்ற சிந்தனை நமக்கு கொடுக்கப்படுகிறது. உண்மையான அன்பு இறைவனை நமக்குள் வெளிப்படுத்தும். உண்மையான நம்பிக்கை மனிதனை உயர்த்தாமல் இறைவனை உயர்த்தும். கட்டுப்பாடான வாழ்க்கை, கீழ்ப்படிதல், செயல்பாடு. அன்பு என்பது உணர்ச்சி மட்டுமல்ல, அது ஒரு கட்டுப்பாடான வாழ்க்கை, கீழ்ப்படிதல், செயல்பாடு என்பதை ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார். என்னை நேசிப்பவன் என் வார்த்தைகளை கடைபிடிக்கிறான், என் தந்தையும் அவனை அன்பு செய்கிறார் என்று நற்செய்தி உணர்த்தப்படுகிறது. வார்த்தையோடு கடந்து சிந்திக்கலாம் வாங்க. பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இறைவனின் அருட்கரமும் அருள் ஆசீரும் உங்களை, உங்கள் குடும்பத்தை நிறைவாக வழிநடத்த உங்களை நான் வாழ்த்துகிறேன். அன்பில் இனியவர்களே, ஒரு சிறுவன் ஒரு அழகான கண்ணாடி வைத்திருந்தான். அவன் அதை சூரியனுக்கு எதிராக வைத்தபோது ஒளி அவன் முகத்தில் விழுந்தது. அவன் நினைத்தான், இந்த ஒளி என்னுடையது. அப்போது அவன் தந்தை சொன்னார், மகனே, அது உன் ஒளி அல்ல, அது சூரியனின் ஒளி, நீ அதை பிரதிபலிக்கிறாய் என்று சொல்கிறார். அதுபோல நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் நல்லவை, அன்பு, அருள், கருணை, அவை நம்முடையதல்ல, இறைவனின் ஒளி என்பதை மறந்து விடாதீர்கள். நடைமுறை வாழ்க்கைக்காக கடவுள் நம்மை சிந்திக்கவும் அழைப்பு விடுக்கின்றார். ஆக அன்பை வாழும்போது இறைவன் வெளிப்படுகிறார் என்பது இன்று உணர்த்தப்படுகிறது. இறைவனை நேசிப்பது என்பது உணர்வில் மட்டுமல்ல, வாழ்க்கையில் வெளிப்பட வேண்டும் என்பதை கடவுள் தெளிவுபடுத்துகிறார். தவறான புரிதலிலிருந்து உண்மைக்கான பயணமாக இன்றைய முதல் வாசகம் அமைகிறது. பவுலும் பர்னபாவும் செய்த அதிசயத்தை மக்கள் தவறாக புரிந்து அவர்களை தெய்வமாக கருதுகிறார்கள். ஆனால் பவுல் அதை கடுமையாக மறுக்கிறார். நாங்கள் மனிதர்களே. இதில் ஒரு பெரிய உளவியல் உண்மை உள்ளது. மனிதன் எப்போதும் வெளிப்படையானதை பார்த்து மயங்குகிறான். ஆனால் உண்மையான விசுவாசம் அதிசயத்தை தாண்டி அதற்கு பின்னால் இருக்கும் இறைவனை காண்பிக்கிறது. என்ற உலகில் நாம் பலரை ஹீரோவாக உயர்த்துகிறோம். ஆனால் அவர்கள் மூலம் செயல்படும் இறைவனை காண மறந்து விடுகிறோம். இறைவனின்றி எதுவும் செயலாக்கப்படாது. ஆக என்னை நேசிப்பவன் என் வார்த்தைகளை கடைபிடிக்கிறான் என்று சொல்லுகிறான். மிகவும் சவாலான உண்மை ஆண்டவர் நமக்கு முன்வைக்கிறார். அன்பு என்பது உணர்ச்சி அல்ல, அது ஒழுக்கமான தீர்மானம். மன்னிக்கும் போது அன்பு, பொறுமையாக இருக்கும்போது அன்பு, உண்மையை காக்கும் போது அன்பு, இவையெல்லாம் இயேசுவை நம்முள் வெளிப்படுத்தும் செயல்கள். தூய ஆவியின் துணை தனிமை அல்ல, அது நிறைவை தருகிறது. அவர் ஒரு வாக்குறுதி தந்தார், உதவியாளர் தூய ஆவி உங்களுடன் இருப்பார் என்று. இது ஒரு ஆறுதல் வார்த்தை மட்டுமல்ல, ஒரு உந்து சக்தியாக அமைகிறது. நாம் பலவீனமாக இருக்கும்போது, நாம் குழம்பும் போது, நாம் தவறி செல்லும் போது தூய ஆவி நம்மை நினைவூட்டுகிறார், வழிநடத்துகிறார், திருத்துகிறார். இலக்கிய உண்மை நமக்கு உணர்த்துகிறது. அன்பில் இல்லாத உயிர் வாழ்க்கை வன்பற்கான் பற்றல் மரம். அன்பில்லா வாழ்க்கை உயிரல்ல வாழ்க்கை, உயிரே இல்லாத வாழ்க்கையாக மாறுகிறது. இறைவன் இல்லாத அன்பு தற்காலிகம், ஆனால் இறைவனில் உள்ள அன்பு நித்திய வாழ்வுக்கு அழைக்கிறது. ஆக நம்முடைய வாழ்க்கையிலே நான் செய்கிற நல்லவை என்னை உயர்த்துகிறதா அல்லது இறைவனை வெளிப்படுத்துகிறதா? என் அன்பு வார்த்தையிலா அல்லது செயலிலா? என் வாழ்க்கை ஒரு சாட்சியா அல்லது ஒரு சாதாரண கதையா? அன்பார்ந்தவர்களை, நாம் இறைவனை பார்க்க முடியாது, ஆனால் நம்மை பார்த்து மற்றவர்களை இறைவனை உணர வைக்கலாம். நம் வாழ்க்கை ஒரு கண்ணாடி போல இருக்க வேண்டும். இறைவனின் அன்பை பிரதிபலிக்கும் கண்ணாடியாக இருக்க வேண்டும். அன்பை வாழ்ந்தால் இறைவன் நம்மில் வாழ்கிறார். அன்பை பகிர்ந்தால் இறைவன் உலகில் வெளிப்படுகிறார். உணர்ந்து வாழ்வோம். ஜெபிப்போமா? அன்பு இறைவா, அன்பை வெளிப்படுத்துகிற பிரதிபலிக்கிற மனிதர்களாக வாழ்ந்து உமது செயல்களை எங்கும் பறைசாற்றுகிற மனிதர்களாக ஏங்கிட எங்களை வழிநடத்தும் ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட்.